A flash is heard 3.12 seconds after a stone is dropped into a well 45 meter deep. The speed of the sound is in air is g is equal to 10 meter per second square. இந்த கணக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்க, ஒரு கல்லை வந்து ஒரு 45 மீட்டர் ஆழமுள்ள ஒரு கிணத்துலேருந்து இந்த ஜஸ்ட் ட்ராப் பண்ணும்போது ஓகேங்களா 3.12 செகண்டுக்கு அப்புறம் சவுண்டு வந்து நம்ம காதில் விழுந்துச்சுன்னு சொன்னாக்க ஏரில் சவுண்டோட ஸ்பீடு என்ன, இதான் கேள்வி. ஓகேங்களா, ரைட். அப்போ டெப்த் ஆஃப் த வெல் வந்து 45 மீட்டர். டெப்த் ஆஃப் த வெல் வந்து இங்கேருந்து இப்போ இந்த கல்லை வந்து ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க இதுதான் இந்த லெவல்னாக்க இது வந்து 45 மீட்டர். ஓகேங்களா, 45 மீட்டரில் வந்து இங்கே வந்து தண்ணி இருக்குது. ஓகேங்களா, இப்போ 45 மீட்டரில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்டு வந்து இங்கேருந்து ட்ராவல் பண்ணி இங்கே நிற்கக்கூடிய ஒரு மனுஷனோட காதில் விழுக போகுது. ஓகேங்களா, அப்போ இந்த 45 மீட்டர் வந்து இந்த ஸ்டோன் வந்து முதல்ல போகணும், அப்புறம் இங்கே டச் ஆகணும், சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகி சவுண்டு வந்து இந்த 45 மீட்டர் கடந்து வந்து தான் காதில் விழுகும். இப்போ 45 மீட்டர் வந்து இந்த ஸ்டோன் கிடக்கிறக்கு எவ்வளோ நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். இதில் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா யூடி வந்து 0, அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் ஜிடி ஸ்கொயர். அப்போ 45 இருக்க போது எஸ். ஓகேங்களா, ஆஃப் ஜி வந்து 10 கொடுத்துட்டாங்க, அப்போ டி ஸ்கொயர் இருக்கும். டி ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 × 10 டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 வந்திருக்கும். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 3 செகண்ட். அப்போ 3 செகண்ட்ஸ் வந்து கல் வந்து விழுகிறக்கே ஆயிடும். அப்போ சவுண்டு இங்கேருந்து ட்ராப் பண்ணது வந்து 3.12 செகண்டில் கேட்டிருக்கு. அப்போ சவுண்டு ட்ராவல் பண்ண டைம் பார்த்தீங்கன்னாக்கா 0.12 செகண்டு. டிஸ்டன்ஸ் வந்து 45. அப்போ ஸ்பீட் ஆஃப் த சவுண்டு ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் 45 மீட்டர் டிவைட் பை 0.12 செகண்ட்ஸு. ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 375 மீட்டர் பர் செகண்ட்னு வந்திருக்கும்.